வணக்கம். திமுக லோக்சபா மற்றும் ராஜ்யசபா எம்பிக்கள் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஹிந்தி உட்பட எந்த மொழி குறித்தும் வீண் விமர்சனங்கள் வேண்டாம் என திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார். மேலும் இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் அவர்கள், தொகுதி மறுவரையறை என்பது தனிப்பட்ட ஒரு கட்சியின் பிரச்சனை இல்லை, தமிழகத்தின் பிரச்சனை, பல மாநிலங்களின் பிரச்சனை. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்கம், பஞ்சாப் ஆகிய 7 மாநிலங்களில் உள்ள 29 கட்சிகளுக்கு கடிதம் எழுதியுள்ளேன். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நம் சார்பில் தலா ஒரு அமைச்சர், ஒரு எம்பி அடங்கிய குழு சென்று இந்த பிரச்சனை குறித்து விளக்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையில் நமக்கான உரிமையை பெற இது ஒரு தொடக்கம்தான். தேசிய அளவிலான கவனத்தை ஈர்க்க அனைத்து எம்பிக்களும் ஒன்றுபட்டு செயலாற்ற வேண்டும். உடனடியாக டெல்லியில் தமிழக எம்பிக்களின் கூட்டத்தை நடத்தி அவர்களது கருத்துக்களை கேட்டு செயலாற்றிட வேண்டும். மாநிலத்தின் உரிமைகளுக்காக மக்களின் நலனுக்காகவும் திமுக எம்பிக்கள் இருக்கிறார்கள். ஹிந்தி உட்பட எந்த மொழி குறித்தும் வீண் விமர்சனங்கள் வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேலும் நாம் நடத்திய ஒரே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் இந்தியா முழுக்க நம்மை நோக்கி கவனத்தை திருப்பி இருக்கிறது என திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் பேசியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இது ஒரு புறம் இருக்க, தற்போது சுட சுட ஒரு செய்தி வந்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு தொடங்கியுள்ளது. அப்போது திமுக எம்பிக்கள் தமிழ்நாடு கல்வி நிதி மறுப்பு விவகாரம் குறித்து பேசினர். அதற்கு பதிலளித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், பாஜக ஆளாத மாநிலங்களான இமாச்சல் பிரதேசத்திலும் கர்நாடகாவிலும் தேசிய கல்விக் கொள்கை ஏற்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தி திணிக்கப்படுகிறது என்பது முற்றிலும் தவறானது. தமிழ்நாடு மாணவர்களை திமுக தவறாக வழிநடத்தி அரசியல் செய்கிறது. PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய தமிழ்நாடு அரசு முதலில் விருப்பம் தெரிவித்தது, கடைசியில் யூட்டன் அடித்துவிட்டது. கடந்த ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி இந்த திட்டத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திட இருந்தது. ஆனால் சூப்பர் முதல்வர் தடுத்து விட்டார். சூப்பர் முதல்வரின் பேச்சை கேட்டு கையெழுத்திட மறுத்துவிட்டனர். யார் அந்த சூப்பர் முதல்வர் என்பது குறித்து திமுக எம்பி கனிமொழி பதிலளிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் கூறினார். அதற்கு திமுக எம்பிக்கள் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அமைச்சர் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அதாவது, தமிழ்நாட்டின் நிதியை தராமல் ஏமாற்றும் நீங்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என கூறுகிறீர்களா? பிரதான் அவர்களே, நாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம். உங்களை போல நாக்பூரின் சொற்களுக்கு கட்டுப்பட்டல்ல. தன்னை மன்னர் என எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடியுள்ளார்.